புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த தாகூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் தனது கல்லூரியில் விளைவித்த காய்கறிகளை விற்று கிடைத்த 25,000 ரூபாய் பணத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக வழங்கினார். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் சசிகாந்த் தாஸ் முயற்சியால் காய்கறி தோட்டத்தை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சசிகாந்த் தாஸ் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது கல்லூரியில் விளைந்த காய்கறிகளை விற்றதிலிருந்து கிடைத்த வருவாய் ரூபாய் 25,000 முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் மரியாதையுடன் வழங்கினார். தரிசு நிலத்தை பசுமையாக மாற்றியும் காலியான இடங்களில் கத்திரிக்காய், தக்காளி, பூசணி, சிகப்பு மிளகாய், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், அவரக்காய், முருங்கைக்காய், வாழை, வெள்ளேரி போன்ற பல்வேறு காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன. இது மறைமுகமாக மாணவர்களை விவசாயத்தையும் தொழிலாக கொள்ள ஊக்குவிக்கிறது மற்றும் மற்றவர்கள் காலி நிலங்களை பயன்படுத்துவதற்கு முன்மாதிரியாக அமைகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகம் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பசுமையை பேணவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றவும் முயற்சித்ததாக பாராட்டு சான்றிதழும் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி கல்லூரியை சிறந்த நிறுவனமாக மாற்றுவதில் பல்வேறு நேர்மறையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸை பாராட்டியுள்ளார்.